கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். திஸ் வீடியோ அபவுட் ஆர்சிபி அப்டேட். இதுக்கு முன்னாடி சென்னை சூப்பர் கிங்ஸோட போட்டுட்டேன். அடுத்தது எஸ்ஆர்எஸ் மும்பையோட ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நடுவில் ஒரு ஆர்சிபியோட போட்டலாமே அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ நிறைய பேர் கமெண்ட்ல கேட்குறீங்க, ப்ரோ எங்க டீம் பத்தி பேசுங்க, ப்ரோ கேகேஆர் பத்தி பேசுங்க. பஞ்சாப்புக்கெல்லாம் வந்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ தனித்தனியாக ப்ரிப்பேர் பண்ணிருங்க. மேக்ஸிமம் எந்தெந்த டீம்ல மெஜாரிட்டி ஆஃப் பிளேயர் வந்திருக்காங்களோ அதை கவர் பண்ணியிருக்கேன். ஸோ கேகேஆரை பொறுத்த வரைக்கும் கம்மியாக தான் வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் மும்பையும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஸ்குவாடுக்கு மேல வந்தாச்சு, சிஎஸ்கே ஃபுல் ஸ்குவாடுக்கு மேல வந்தாச்சுங்கிறதுனால தான் அவங்களுடைய வீடியோ முன்னாடி வருது. ஸோ மற்றபடி யாரும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஸோ கம்ப்ளீட் அப்டேட் வரும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். சரி, ஓகே. இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஆர்சிபியோட பிளேயர்ஸ் யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க. நேற்று ஒவ்வொருத்தருக்கா தனித்தனி வீடியோவோ போடாம ஸோ கம்ப்ளீட்டா ஒரே வீடியோவில் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். அது போக இந்த இன்ஜுரி அப்டேட் என்ன அப்படிங்கிறது தான் கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். ஸோ நேற்று அவ்வளோ ஒரு கமெண்ட்ஸ் நம்ம சேனல்ல வந்துருச்சு. ப்ரோ நீங்க பாத்தீங்களா, இன்ஜுரி அப்டேட் எல்லாம் ஒண்ணுமே இல்லை ப்ரோ, எல்லாருமே வந்துட்டு சரியாயிட்டாங்களாமா, போபெட் அவர் வந்துட்டு சொல்லியிருந்தாரு, நீங்க அதை கவனிச்சிங்களான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலா நான் தான் சொன்னேன் இல்லையா, நேற்று வந்துட்டு ஒரே வீடியோவா எல்லாருக்குமே போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் இருந்தாலுமே குர்னால் பாண்டியா, ஜிதேஷ் சர்மா இவங்கெல்லாம் தனித்தனியா வந்துட்டு இருந்ததுனால ஸோ மேக் பண்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதனால இன்னைக்கு தான் வருது. ஸோ இந்த அப்டேட்டை இப்ப பார்ப்போம். ஸோ போபெட் ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆர்சிபில இப்போதைக்கு எல்லாரும் ஃபிட்டா தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ஆர்சிபி அப்படின்னா அவர் வந்தவங்களை மீன் பண்ணாரா இல்ல வெளியில் இருக்கிறவங்களை மீன் பண்ணாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. அப்படின்னா கூட ஜேக்கப் பத்தல் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஹேசிலுட்டுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறதான் இப்போ வந்திருக்க நியூஸே. உண்மையாலுமே சந்தோஷமான ஒரு செய்தி தான். ரெண்டு பேர் எப்போ வருவாங்க, வந்த உடனே அவங்க பயிற்சியில் ஈடுபட்டாதான் நாங்கள் நம்புவோம் அப்படிங்கிற மாதிரி ஆர்சிபி ஃபேன்ஸ் வெயிட்டிங்கில் இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத. ஸோ மற்றபடி ஒரு நல்ல நியூஸ் தாங்க. இன்ஜுரி இல்லாமல் இருந்தால் நல்லது தானே. போன வருஷம் இன்ஜுரினால ஏகப்பட்ட பிரச்சனை நடந்தது இல்லையா. ஸோ இந்த வருஷம் அது இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி தான் எல்லாருமே வேண்டிட்டு இருப்பாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். சரி, ஓகே. ஆர்சிபிக்கு யாரெல்லாம் வந்திருக்காங்க, யாரெல்லாம் பயிற்சியில் ஈடுபட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக இன்னைக்கு ஒரு நாள் பயிற்சி முடிஞ்சு போச்சு. அந்த வீடியோஸ் எதுவுமே உங்களுக்கு வந்திருக்காது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஸோ நாளைக்கு தான் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ எல்லா டீமுமே அப்படிதான். ஜடேஜா நேற்று முந்தானத்தே வந்துட்டாரு. ஸோ நேற்று ஃபுல்லாமே விளாண்டுருப்பாரு. அது இன்னும் சிஎஸ்கே அப்லோட் பண்ணல. மேக்ஸிமம் நாளைக்கு மேலே தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி டிலேவா எடிட்டிங் கிளிப்ஸ் எல்லாம் வந்துட்டு கட் பண்ணி ஒட்ட வச்சு அவங்க போடுறதுக்கு லேட் ஆகுமே தவிர, ஸோ மற்றபடி ஆர்சிபி வந்த உடனே ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு எல்லாருமே பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்தது யாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை நான் கவர் பண்ணிட்டேன். ரஜத் பட்டிதார். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பேர் வந்திருந்தாங்க. இதுல குர்னால் பாண்டியா தான் முதல் வந்திருந்தாரு. அவங்க லேட்டாக தான் வந்துட்டு அப்டேட் பண்ணாங்க. ஸோ அதை தொடர்ந்து புவி இன்னும் ஏகப்பட்ட பேர் வந்த வண்ணமே இருக்காங்க. ஸோ ஜிதேஷ் சர்மா இந்த லிஸ்ட்ல ஆட் ஆயிருக்காரு. ஸோ நான் நிறைய பேரை எதிர்பார்த்தாலுமே இவர் எப்போ வருவார் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஏன் ப்ரோ நிறைய ஸ்டார் பிளேயர்ஸை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலையே அப்படின்னு கேட்டால், எஸ், நான் ஸ்டார் பிளேயரை தாண்டி இவர் மேலே ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குங்க. ஏன்னா ஆர்சிபியோட மிடில் ஆர்டர் இவரை சுற்றி தான் கட்டமைக்கப்படுதுங்கிறது என்னுடைய கெஸ். ஏன்னா ஃபாரின் பிளேயர் ஒரு லியாம் லிவிங்ஸ்டன், ஜேக்கப் பத்தல் இவங்க பர்ஃபார்ம் பண்ணலாம், பண்ணாமல் போகலாம். ஆனால் இந்தியன் பிளேயர் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு நல்ல லைஃபும் இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ மேபி இவர் தான் பிரதான கேப்டனாகவும் இருக்கலாம், ஐ மீன் விக்கெட் கீப்பராகவும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ இதை தாண்டியும் நிறைய பேர் இருந்தாலுமே ஸோ இவருக்கு தான் அந்த சான்ஸ் கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நம்பர் 4 நம்பர் 5ல இவரை இறக்கிறதுக்கான சான்ஸ் ஹைலி பாசிபிள். பொறுத்திருந்து பார்ப்போம். ஜிதேஷ் சர்மாவுடைய பர்ஃபார்மன்ஸுக்கு நானும் வெயிட்டிங் தான். அப்படியே கட்டிங் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமாக சுயா சர்மா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் அப்படிங்கிறப்ப சொல்லலாம். செமையா போட்டிருந்தவர் தான். ஆனால் ஒரு வருஷம் ஒரு டல்லான பர்ஃபார்மன்ஸ். ஸோ நல்லாவே பண்ணிட்டு இருந்த ஒரு நபர் திடீர்னு ஏன் இந்த ஏற்றம் இறக்கம் அப்படின்னு தெரியல. நல்லா போயிட்டு இருந்த கரியர் அப்படியே டவுன்ல வந்த மாதிரி இருக்கு. ஆர்சிபி மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா மேலே கொண்டு வருவாங்களாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா இவர் மேலே நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஸோ இது போக நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்தாச்சு கைஸ். ஆல்மோஸ்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஆர்சிபியோட இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் ஆஃப் ஸ்குவாடு வந்தாச்சு. எல்லாருமே பயிற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ இது போக ஆர்சிபி என்னெல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருவோமா. ஸோ 1 தேதி அந்த ஈவெண்ட் ஒன்று நடக்க போகுது. அதுதான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமா இவங்களுடைய பயிற்சி ஆட்டம். அதாவது மற்ற டீமுக்கும் ஆர்சிபி விளையாடுறதுக்கு ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, இவங்க டீமுக்குள்ளேயே 2 பிரிச்சுக்குவாங்க. அது ஒரு சின்ன கேம் மாதிரி போடுவாங்க. எப்படியோ ஸ்குவாட்ல வந்துட்டு 25 பேர்ல 20 பேர் வந்துருவாங்க இல்லையா. ஸோ இந்த பக்கம் அந்த பக்கம் சொல்லி நம்ம ஸ்ட்ரீட் கிரிக்கெட்ல ஆளுகளை பிரிச்சு போட்டு விளையாடுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஸ்குவாட் 1 ஸ்குவாட் 2 அப்படி இல்லைன்னா விராட்டுடைய ஸ்குவாடு பட்டிதருடைய ஸ்குவாடுன்னு சொல்லிட்டு தனித்தனியா பிரிச்சு விளையாடுவாங்க. ஸோ அந்த வகையில யாரெல்லாம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ ஸோ அவங்களுக்கு முதல் முன்னுரிமை கொடுப்பாங்க. இது ஒரு நல்ல யுக்தி தான்.
பட் இருந்தாலும் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி ஏஎஸ் கார்த்திக் பிளேயரா இருக்கும்போது நடந்தது. அவர் இப்ப கோச்சா மாறிட்டாரு. அவரு என்ன மைண்ட் செட்ல நினைக்கிறாரோ அதுபடிதான் நடக்கும். ஸோ அதனால இந்த வருஷம் நடத்துவாங்களா, இல்ல அதே மாதிரி எப்பவும் போல மதர் டேம்ஸ் பயிற்சி பண்ற மாதிரி நெட்டை கட்டி ஸோ தனியா பேட்டிங் பவுலிங் அப்படிங்கிற மாதிரி பண்ண போறாங்களான்னு தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா ஆர்சிபி எதையும் டிஃப்ரெண்டா தான் பண்ணுவாங்க. ஏன்னா உங்களை க்ளோஸ் வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தெரியும். ஸ்டெம்பை நட்டி வச்சு சுத்தி உட்கார வச்சு எல்லாருமே நீ ஒரு ஸ்டெம்பை குறிப்பா தட்டிட்டானுங்கிற மாதிரி கேம் எல்லாம் பார்த்திருப்பீங்க. விராட் கோலி தான் தலைமை தாங்குவார் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நிறைய என்டர்டைன்மெண்டான விஷயம் தான் பண்ணுவாங்க. இந்த தடவை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா மூவ் பண்றாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ தட்ஸ் வீடியோ வைஸ். இதுதான் கம்ப்ளீட் அப்டேட். ஸோ கவலைப்படாதீங்க, இவ்வளவுதான் இருக்கா ப்ரோ அப்படின்னா எஸ் அவ்வளவுதான் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் தான் யாரெல்லாம் எவ்வளவு அடிச்சாங்க, எவ்வளவு பயிற்சி ஆட்டத்தில் ஆடி இருக்காங்கிற அப்டேட்லாம் வரும். நம்ம உடனுக்குடன் போட்டலாம். ஓகேவா? ஸோ இது போக உங்களுக்கு என்ன அப்டேட் வேணும், ஸோ அது மட்டும் இல்லாமல் எதுக்காக வெயிட்டிங்ல இருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் சேனல்ல முக்கால்வாசி பேர் பார்க்கறது மட்டும்தான் இந்த லைக் சப்ஸ்கிரைப் எல்லாம் தொடவே மாட்டேறீங்க. ஸோ அதை பண்ணாதான் நமக்கும் ஒரு ஊக்குவிப்பா இருக்கும்ங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட கூடிய சீக்கிரம் வெயிட் பண்றேன்.